உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாமா, இன்னைக்கு கதிரோட பர்த்டே, எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஏன் ராகினி, நாங்க இங்க யாருமே தெரியாமையா இருக்கோம்? இங்க எல்லாரும் என்ன மனநிலைமையில இருக்கிறாங்க? எதுக்கு ராகினி விளையாடிட்டு இருக்கிற? இப்ப போய் கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. போ. ஏய், அவன் தான் இங்க இல்லல, அப்புறம் என்ன? ஏன் ராகினி, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல ஏழையை கூட்டுறது மட்டும்தான் உனக்கு வேலையா? மாமா, சும்மா கத்திட்டே இருக்காதீங்க. எனக்கு எதுவும் தெரியாமலாம் இல்ல. நீங்க எல்லாரும் வருத்தப்படுறீங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. கதிர் நான் வளர்த்த புள்ள மாமா. அப்புறம் எதுக்குடி இதை ஆர்டர் பண்ணிருக்க? அக்கா, என்னக்கா நீயும் மாமா கூட சேர்ந்து பேசுற? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இந்த கேக்க நான் போன வாரமே ஆர்டர் பண்ணது. எதுக்கு ஆர்டர் பண்ணீங்க? ஆமா கௌதம், நம்ம கதிரோட பர்த்டேவை ரொம்ப பெருசா கொண்டாடலாம்னு நினைச்சேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு வர முதல் பர்த்டே. அதுவும் இல்லாம கூடி சீக்கிரம் அவனுக்கு குழந்தை பிறந்து அவனை அப்பான்னு கூப்பிட போகுது. சித்தி, எதுக்கு சித்தி? ஏன் எதுக்கு இப்ப கஷ்டப்படுற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்பதான் அவன் இல்ல, பேசாம கேன்சல் பண்ணிருக்கலாம்ல. நான் இந்த கேக்க ஆர்டர் பண்ணும்போது எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். இப்படியெல்லாம் இங்க சண்டை வரும்னு நினைச்சா பார்த்தேன். அக்கா, நீயே சொல்லு, இந்த 1 இயர்ல, அதாவது கதிர் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? யார் கண்ணு பட்டுச்சோ, இல்ல எந்த கெட்ட சக்தியோட கால் இங்க பட்டுச்சோ, இந்த வீடே ஒரு பர்த்டே கூட நல்ல விதமா கொண்டாட முடியல. போதும் ராகினி, ஏதாவது ஒரு முட்டாள்தனமா செய்ய வேண்டியது, அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வருத்தப்பட வைக்க வேண்டியது. போதும். இதெல்லாம் என்னைக்குதான் நிறுத்த போறேன்னு தெரியல எனக்கு. மாமா, சும்மா நீங்க என்னையே திட்டிட்டு இருக்காதீங்க. இதோட இந்த பிரச்சனையை விடு ராகினி. இப்ப என்ன? ஆர்டர் பண்ண வந்துருச்சு, தூக்கி போட்டுட்டு போ, அவ்வளவுதான். நான் சொல்றேனேன்னு கோபப்படாதுக்கா. என்ன இருந்தாலும் கதிர் நம்ம வீட்டு பையன். ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? சித்தி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? இப்பதான் கதிர் வந்து நம்ம வீட்டு சிச்சுவேஷனே தலைகீழா மாத்திட்டு போயிட்டானே. அவன் மேல வச்ச அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே குட்டிச்சவராக்கிட்டான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.